Dear student, 12th standard chapter 1 example 1.29 test for constraints of the following system of a linear equation and if possible solve. ஓகேவா, ஒரு நேரம் கன்ஸ்டன்ட்ஸ்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அது எப்போ என்ன மெத்தடில் ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. அந்த 4 லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதுக்கு நம்ம ஒர்க்கிங் ரூலில் லாஸ்ட் வீடியோ எல்லாமே கொடுத்துருக்குறோம். அந்த ஒர்க்கிங் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட், ஃபோர்த் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட். வேரியபிள் எத்தனை நமக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள் ஈக்குவல் டு 3 1 3. இந்த ப்ளஸ் ஒன் ஆப்போசிட் பண்ணால் -1 இருக்கும், -1. ஓகே, எப்பவுமே என்ன கான்ஸ்டன்ட் டைம்ஸ்னா ஒன் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ 3 1 3 -1 ப்ளஸ் ஒன் ஆப்போசிட் பண்ணால் -1. இது ஃபுல் டைம்ஸ் ஏ, இது எக்ஸ், இது பி. இப்போ ஏவும் பியும் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்லைன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, எக்ஸ்லைன் ஃபார்ம் எப்படி நமக்கு A/B ஏ மேட்ரிக்ஸ் /B மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு என்ன யூஸ் பண்ணால் ஒரு எக்ஸ்லைன் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த 3 0 ஆகணும், செகண்ட் இந்த 2 டைம்ஸ் 0 ஆகணும், லாஸ்ட்டில் சிங்கிள் 0 ஆகுனா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 3 0 ஆகணும். 3 0 R1 அப்படியே அட்டாச் பண்ணிட்டு எந்த சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே R1 நமக்கு அட்டாச் பண்ணிட்டு இந்த 3 0 ஆகணும். ஃபஸ்ட்டு 3 0 ஆகணும். அப்போ நெக்ஸ்ட் R1 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ R2 டைம்ஸ் 2 R2 3 இருக்குது. இது R1 எதாவது 3ல் மல்டிப்ளை பண்ணால் 3 - 3 0. ஓகே, அதே சேம் ஹோல் டைம் என்ன வரும், 3ல் மல்டிப்ளை பண்ணி இது கூட என்ன வரும் மைனஸ் பண்ணால் ஹோல் டைம்ஸ் 0 -7 5 -8. நெக்ஸ்ட் 1 டைம்ஸ் 0னா டேட்டா 1 இருக்குது டேட்டா மைனஸ் பண்ணலாம். அப்போ R3 டைம்ஸ் R3 - R1 R3 டேட்டா மைனஸ் பண்ணால் 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பண்ணுவாங்க 0 -4 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 1 டைம்ஸ் 0 ஆகணும். அதே சேம் R1 கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அங்கேயும் 1 இருக்குது 1 இருக்குது. அப்போ R4 R4 - R1 R4 இருந்து R1 டேரெக்டாக மைனஸ் பண்ணால் 0 -3 2 -4. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 டைம்ஸ் 0 இந்த 2 டைம்ஸ் 0னா ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுங்க, இந்த 2 ரோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணுங்க, எந்த சேஞ்ச் பண்ணாங்க. இந்த 2 0 ஆகுனா 2 டைம்ஸ் R1 R2 அப்படியே அட்டாச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 4 0 ஆகுனா இது நெக்ஸ்ட் என்ன நமக்கு 7ஆல் மல்டிப்ளை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நமக்கு ப்ளஸ் மைனஸ் பண்ண 0 ஆகிடுமா. ஏன்னா ஒரே சேம் சிம்பிளாக இருந்தால் மைனஸ் பண்ணணும், நான் டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 7 R3 மைனஸ் ப்ளஸ் 4 7 4 7 4 28 4 7 28 28 நான் 0 ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 0 8 34. நெக்ஸ்ட்டு -3 0 ஆகுனா இது எதோட மட்டும் இதை கூட R2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7 R4 4 -3 R2. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு 0 -1 -2 இப்போ 2 0 ஆகிடுமா. செகண்ட் -1 டைம் 0 ஆகுனா ஃபஸ்ட்டு 3 ரோவும் அப்படியே அட்டாச் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாங்க. இதை 0 ஆகணும்னா எதோட மல்டிப்ளை பண்ணணும், இந்த R3 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டேரெக்டாக என்ன வரும், இங்கே 8 இல்லை. அப்போ 8 R4 மட்டும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக என்ன வரும் ப்ளஸ் பண்ணால் 0. இப்போ ஒரே டிஃப்ரெண்ட் சிம்பிள் ப்ளஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன டேட்டா 0 ஹோல் டைம் 0 ஆகிடும். ஏன்னா 4 8 -32 + 32 0 ஆகிடும். இப்போ நமக்கு கரெக்டான இட் இஸ் எக்ஸ்லைன் ஃபார்ம். ஓகே, எக்ஸ்லைன் ஃபார்ம் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணோம், இது ஃபுல் நமக்கு இது ஃபுல்லாக ஏ இது பி. அப்போ ஏ டோட்டல் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ, ஃபர்ஸ்ட்ல நான் ஜீரோ, செகண்ட் நான் ஜீரோ, தேர்ட் ரோவும் நான் ஜீரோ, அந்த ஃபோர்த் மட்டும் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் என்ன ஏ பி ரேங்க் 3. நெக்ஸ்ட் ஏவர் ரேங்கை கம்பேர் பண்ணணும். ஏவர் ரேங்க்னா ஃபுல்லாக ஏவர் ரேங்க். இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 1 2 3 நான் ஜீரோ. அப்போ ஒரு லாஸ்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ நான் நம்பர் ஆஃப் 3. அப்போ ரோ ஆஃப் ஏ பி ரோ ஆஃப் ஏன்னா ரேங்க் 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ நமக்கு எக்ஸ் ஒய் செட் 3 வேரியபிள். அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3. 3க்கு 3 ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்யூஷன் நமக்கு, the system is constraints and has unique solution. ஸோ என்ன சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் சிங்கிள் ஆர்பிட்டரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு 3வோட கம்மி 2 இருந்தால் 1 ஆர்பிட்டரி, 2 ரேங்க் 1 இருந்துச்சுன்னா 2 ஆர்பிட்டரி நெக்ஸ்ட். ஆனால் நமக்கு என்ன ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கும் ரேங்க்கும் ஈக்குவல் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. அப்போனா டேரெக்டாக ரிசல்ட் சால்வ் பண்ணலாம். அப்போ ஃபுல்லாக எக்ஸ் வேல்யூ, இது ஃபுல்லாக ஒய் வேல்யூ, ஃபுல்லாக இசட் வேல்யூ. அப்போ 8 Z = 32னா Z = ரிசல்ட் நமக்கு 4. 8 டிவைடில் வரும், 32 by 8 வரும் 4. நெக்ஸ்ட்டு -7y + 5Z = -8. Z வேல்யூ 4. நெக்ஸ்ட் 4 × 5 20 20 ஆப்போசிட் பண்ணால் -20.
நெக்ஸ்ட் நான் மைனஸ் என்னடா -28. அப்போ 7 அப்போ -7 டிவைட் ஆகுமா, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 2 சைடு மைனஸு ரிமூவ் பண்ணிடும். அப்போ நம்ம 28லேயே 7 8 வச்சுக்கோ 4 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 3. அப்போ ஒய் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் ஒய் வேல்யூ நமக்கு ரிசல்ட் என்ன ஒய் வேல்யூ 4 2 into 4 மைனஸ் z வேல்யூ 4 ஈக்குவல் டு 3. இப்போ 2 4 நமக்கு 8 -4 லெஸ் பண்ண நமக்கு நேரம் +4 வரும். +4 ஆப்போசிட் போனால் -4 -4 3 போனால் -1. அப்போ எக்ஸ் வேல்யூ -1. அப்போ எக்ஸ் வேல்யூ -1 ஒய் வேல்யூ 4 இசட் வேல்யூ. எனக்கு எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கரெக்டாக செக் பண்ணா எனி ஒரு ஈக்குவேஷனில் செக் பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ நமக்கு ரிசல்ட்டு எக்ஸுக்கு 1 எக்ஸுக்கு -1 நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 4 அப்போ -4 நெக்ஸ்ட்டு இசட்டுக்கு +4 +1 ஈக்குவல் 0 தான். அப்போ நெக்ஸ்ட் நான் +5 -5 +5 0 0 ஈக்குவல் 0. அப்போ கரெக்ட் நமக்கு ரிசல்ட்டு கரெக்டு. அப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ கரெக்டு. இது வேணால் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துலாம். நமக்கு வந்த ரிசல்ட்டு கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.